இதை படிக்கிறதுக்கான வழி அல்லாஹ் லேசாக்கிட மாட்டானா? அப்போ யாருக்கு அல்லாஹ் லேசாக்குவான்? யாருக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து அல்லாஹ்தால விடுதலையை கொடுப்பான், ஒரு ரிலீஃபை கொடுப்பான், ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுப்பான்னு சொன்னால் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு, முழுமையாக இதை பிரியப்படுறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதை தாண்டி வாழ்க்கை இல்லை. குர்ஆனுக்காக தான் என் உடல், பொருள், ஆவி, மூச்சு, என் மனது, என் உடல், என் இரத்தம், என் எலும்பு, என் சதை, என் பார்வை, என் நாவு, என் காது அனைத்தும் குர்ஆனுக்காகத்தான் என்று குர்ஆனோடு தன்னை ஒன்றரை கலந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு நசீபை அல்லாஹ் கொடுப்பான். நான் முதல் பாடங்கள்லேயே சொல்லியிருப்பேன், என்ன, இந்த குர்ஆனை இறக்கக்கூடிய பொறுப்பை, இந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா மலைகளிடத்தில் கேட்டான், கடலிடத்தில் அல்லாஹ் கேட்டான். ஃபஅபைன, அவையெல்லாம் மறுத்து விட்டது. அல்லாஹ்ட்ட அதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? முடியாது, நாங்கள் எங்களால் முடியாது அல்லாஹ்ன்னு மறுத்துருச்சு.